ஸோ போன வீடியோவில் நம்ம ஒரு உண்மையை எடுத்திருந்தோம். அதாவது வேலைக்கு போனால் கண்டிப்பாக நம்மளால ரீச் ஆக முடியாது. பிகாஸ் ஜாப் இஸ் நாட் டிசைன்ட் ஃபார் அ ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். அப்போ கொஸ்டின் என்னன்னா, எப்படி சில பேர் மட்டும் இந்த ரேட் ரேஸ்ல இருந்து எஸ்கேப் ஆகி அவங்களோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அட்டைன் பண்றாங்க? இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கேஷ் குவாட்ரண்ட்ல ஒரு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. பேசிக்கா சொல்லணும்னா, பணம் சம்பாதிக்கிறவங்கள 4 வகையா பிரிக்கலாம். நாட் பேஸ்ட் ஆன் தேர் எஜுகேஷன், நாட் பேஸ்ட் ஆன் தேர் ஸ்டாண்டர்ட், ஆர் நாட் பேஸ்ட் ஆன் தேர் ஃபேமிலி விச் தே கம் ஃப்ரம். ஸோ நீங்க மாசம் மாசம் ஒரு இன்கம் ஏர்ன் பண்றீங்க அப்படின்னா, அது எந்த விதத்துல இருந்து நீங்க ஏர்ன் பண்றீங்கிறத பேஸ் பண்ணி உங்களை கிளாஸிஃபை பண்ணுவாங்க. அப்படி பாத்தீங்கன்னா 4 கிளாசிபிகேஷன் இருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 4 சைட்ஸ் ESBI. சிம்பிளா இருக்கும், ஆனா இந்த ஒரு கான்செப்ட் தான் நம்ம மொத்த பெர்ஸ்பெக்ஷனையே மாத்த போகுது. எம்ப்ளாயி கேட்டகரி. இதுதான் நமக்கு காலங்காலமா சொல்லிட்டு இருக்கிறது. படி, ஒரு நல்ல வேலைக்கு போ, நல்ல சம்பாரி, லைஃப் நல்லா இருக்கும். பட் இதுல ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, நம்மளோட டைமை நம்ம மணிக்காக ஸ்பெண்ட் பண்றோம். இப்ப எக்ஸாம்பிள், நான் இந்த மாசம் வேலைக்கு போகிறத நிறுத்திட்டேன் அப்படின்னா என்னோட இன்கம் ஸ்டாப் ஆக போகுது. ஸோ இது சேஃபானது தான், பட் இட்ஸ் a limited one. செகண்ட் கேட்டகரி, எஸ், செல்ஃப் எம்ப்ளாய்டு. இதுல யார் யார் வராங்கன்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரீலான்சர்ஸ், ஒரு டாக்டர், லாயர்ஸ், சின்னதா கடை வச்சிருக்கவங்க, இவங்க எல்லாருமே வருவாங்க. இவங்களும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த எம்ப்ளாயி கேட்டகரிக்கு கீழே தான் வருவாங்க. கம்பேர்ட் டு தட் இதுல ரிட்டர்ன்ஸ்ன்றது அதிகம். நான் ஏன் இவங்க எம்ப்ளாயி கேட்டகரிக்கு கீழே தான் வருவாங்கன்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு மளிகை கடை வச்சிருக்க ஒரு ஆள் கடையை போய் திறக்கல அப்படின்னா அன்னையோட இன்கம் அவருக்கு ஸ்டாப் ஆக தான் போகுது. தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு இதோட ரிட்டர்ன்ஸ் வச்சு இது ஒரு ஃப்ரீடம் மாதிரி தெரியும், பட் ஆக்சுவலா அதுவும் ஒரு ட்ராப் தான். தேர்ட் கேட்டகரி பாத்தீங்கன்னா பிசினஸ் ஓனர்ஸ். இங்க என்ன பண்ணுவாங்க, பீப்புள்ஸ் ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு வேலைக்கு ஆள் இருப்பாங்க, ஒரு ப்ராசஸை கிரியேட் பண்ணுவாங்க. இன்கேஸ் அந்த பிசினஸ் ஓனர் இல்லைன்னாலும் அந்த ப்ராசஸ் மூலமா, ஒரு சிஸ்டம் மூலமா பாத்தீங்கன்னா அந்த பிசினஸ் நடக்க தான் போகுது. ஃபார் எக்ஸாம்பிள், கல்யாண் ஜுவல்லர்ஸ் எடுத்துட்டீங்கன்னா இந்தியாவில மட்டும் இல்ல, UAE வரை எல்லா இடத்துலயும் இருக்கு. டெய்லி காலையிலேயே போய் அந்த ஓனர் கடையை திறந்துட்டு இருக்காரு? நோ, தே கிரியேட்டட் அ சிஸ்டம். ஸோ தே கிரியேட்டட் அ சிஸ்டம். இன்கேஸ் ஓனர் இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி, அந்த சிஸ்டம் தானா ரன் ஆக தான் போகுது. பிசினஸ் பாத்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் பண்ண தான் போகுது. இங்கதான் கேம் சேஞ்ச் ஆகுது. பிசினஸ் ஓனர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, சிஸ்டம் பில்ட் பண்ணுவாங்க, பீப்புள் ஹையர் பண்ணுவாங்க, ப்ராசஸை கிரியேட் பண்ணுவாங்க. அவங்க இல்லைன்னாலும் பிசினஸ் ரன் ஆகத்தான் போகுது. இன்வெஸ்டர். ஆக்சுவலா இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வேலை செய்ய மாட்டாங்க. அவங்க கிட்ட இருக்க மணியை எடுத்து இன்னொரு சிஸ்டம்ஸ்ல போட்டு அது மூலமா ஏர்னிங்ஸ் பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டாக்ஸ்ல ஆகட்டும், ரியல் எஸ்டேட் ஆகட்டும், பிசினஸ் ஆகட்டும், ஒரு பல்கான அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுல இருந்து வர ரிட்டர்ன்ஸை வச்சு அவங்க புது புது சிஸ்டம்ஸை கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலா இங்கதான் வெல்த்தே கிரியேட் ஆகிற இடம். ஸோ ஒரு உண்மையை சொல்லணும்னா, நம்ம பெரும்பாலான பீப்புள்ஸ் பாத்தீங்கன்னா அந்த குவாட்ரண்ட்ல லெஃப்ட் சைட்ல தான் இருக்காங்க. அதாவது எம்ப்ளாயி ஆர் செல்ஃப் எம்ப்ளாய்டு கேட்டகரியிலேயே தான் இருக்காங்க. ஸோ ஏன்னா இதுதான் சேஃப். ஒரு பையன் காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வரான் அப்படின்னா அவனுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அவன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், அவன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொன்னாலோ, இல்லை நான் ஒரு கம்பெனில பிளேஸ் ஆயிட்டேன் வேலைக்கு போறேன்னு சொன்னாலோ, சொசைட்டி அவனை பார்க்கறத பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கும். 2 கேஸ்லயும் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டான ஒப்பீனியன்ஸ் வரும். எந்த கேஸ்ல ரொம்ப பாசிட்டிவான ஒப்பீனியன் வரும் அப்படின்னா, ஒரு நல்ல வேலைக்கு போறான், நல்லா சம்பாதிக்க ஆரம்பிக்கிறான்ற அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல தான் பாத்தீங்கன்னா அவனுக்கு நல்ல பாசிட்டிவ் ஒப்பீனியன் வரும். பட் ஆக்சுவலா ரியல் வெல்த் எங்க வருது அப்படின்னா, ரைட் சைட் ஆஃப் த குவாட்ரண்ட்ல தான். ஓகே, ஸோ இந்த கான்செப்டை புரிஞ்சதுக்கு அப்புறம் நான் என்கிட்ட கேட்டேன், நான் எந்த குவாட்ரண்ட்ல இருக்கேன்ட்டு. ஆப்வியஸா நான் பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட் குவாட்ரண்ட்ல தான் இருக்கேன். அதுவும் எம்ப்ளாயி குவாட்ரண்ட்ல தான் இருக்கேன். நேத்து எனக்கு சேலரி கிரெடிட் ஆச்சு. அடுத்த மாசம் நான் வேலைக்கு போனா மட்டும்தான் பாத்தீங்கன்னா அதே அமௌண்ட் கிரெடிட் ஆகும். போகல அப்படின்னா டெஃபினட்டா எனக்கு எந்த ஒரு இன்கமும் இல்லை. ஸோ நான் டெய்லியும் ஒர்க் பண்றேன், சம்பாதிக்கிறேன். எந்த ஒரு சிஸ்டமையும் பில்ட் பண்ணல. நோ பாசிவ் இன்கம், நோ சைடு ஹசில், நோ லெவரேஜ், நத்திங். ஸோ மேட்டர் என்னன்னா, நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்றோன்றது முக்கியம் இல்லை, எங்கிருந்து ஏர்ன் பண்றோன்றதான் முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ ஏன் எல்லாரும் E&S குவாட்ரண்ட்லயே இருக்காங்க, B&I குவாட்ரண்ட் சைடுக்கு மூவே ஆக மாட்டேங்கிறாங்கன்னு கேட்டா, அதுக்கோட ஆன்சர் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். பயம். சேலரி லூஸ் ஆயிருமோ, ரிஸ்க் அதிகமா இருக்குமோ, நம்ம ஃபெயில் ஆகிருவோமோ, இந்த இன்விசிபிள் வால் தான் மக்களை அதே இடத்துல வச்சுக்குது. ஆனா குட் நியூஸ் என்னன்னா, உங்க ஜாபை விடணுன்ற அவசியம் இல்லை, பெரிய அமௌண்ட் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை, ரிஸ்க் ஏதாவது பெருசா எடுக்கணுமோன்ற இம்பார்ட்டன்ஸ் கூட இல்லை. ஸ்டார்ட் ஸ்மால், நிறைய கத்துக்குங்க, கொஞ்சமா பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படியே உங்க டிரான்சிஷனை அந்த லெஃப்ட் சைட் குவாட்ரண்ட் இருந்து ரைட் சைட் குவாட்ரண்ட்டுக்கு மாறிடுங்க. பிகாஸ் at the end of the day we all chase for financial freedom. ஆக்சுவலா இது மணி பத்தி இல்ல, நம்மளோட ஃப்ரீடம் பத்தி. ஸோ நீங்க எந்த குவாட்ரண்ட்ல இருக்கீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் குவாட்ரண்ட் எப்படி போலான்றத டீடைலா இன்னொரு வீடியோல நான் பிரேக் டவுன் பண்ணி போடுறேன்.